இன்னைக்கு இந்த பிரசன்டேஷன்ல சிடினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? எஸ்கியூஎல் சர்வர், ஆரக்கிள், சில பிக் டேட்டா கொயரிஸ் எல்லாத்துலயுமே இந்த சிடிஇ அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க. சிடிஇ அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன். இது எதற்காக முக்கியமா பயன்படுத்தப்படுதுன்னா, ஒரு சிம்பிளா ஒரு கொயரி இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அந்த கொயரியில இருந்து வரக்கூடிய ரிசல்ட் செட்டை டெம்பரரியா ஹோல்டு பண்றதுக்கு இந்த சிடிஇ அப்படிங்கிறது பயன்படுது. சரிங்களா? எதற்காக சிடிஇ அப்படிங்கிறது பயன்படுத்துறோம்? ஆல்ரெடி டெம்பரரி டேபிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. சரிங்களா? சப்கொயரி அப்படிங்கிற ஒன்றை பயன்படுத்திக்கலாம், வியூ அப்படிங்கறத பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்கும் பொழுது எதற்காக இந்த சிடிஇ அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இதை ஈஸியா என்ன பண்ணிக்க முடியும்னா ரீட் பண்ணிக்க முடியும். ரீடபிலிட்டி அப்படிங்கிறது இதுல ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ரீயூசபிலிட்டி, நிறைய இடங்கள்ல இந்த சிடிஇ அப்படிங்கிறத ரீயூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இந்த சிடிஇல வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். தென் சப்கொயரி அண்ட் டெம்பரரி டேபிள் கான்செப்டுக்கு பதிலா இந்த சிடிஇ அப்படிங்கிறதையும் நம்மளால பயன்படுத்திக்க முடியும். சரிங்களா? இதுக்கு ஒரு சின்ன ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு எஸ்கியூஎல் சர்வர்ல ஆல்ரெடி ஒரு 2 டேபிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். சரிங்களா? ஒரு டேபிள்ல வந்து டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். சரிங்களா? என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு, அந்த டிபார்ட்மெண்ட் ஐடி, எந்த லொகேஷன்ல அந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்னா இந்த டேபிள்ல சேவ் பண்ணி வச்சிருக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு டேபிள்ல என்ன பண்ணிருக்கிறோம்னா எம்ப்ளாயி டீடைல்ஸ் எல்லாமே, எந்த எம்ப்ளாயி நேம், அவங்க ஜெண்டர் என்ன, எவ்வளவு சேலரி வாங்குறாங்க, அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத பிரைமரி கீ ஃபாரின் கீ ரிலேஷன் மூலமா என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்னா டிபார்ட்மெண்ட் ஐடியோட மேப் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ ஒரு சின்ன சினேரியோ பார்க்கலாம். அந்த சினேரியோவுக்கு நீங்க சிடிஇ டேபிளை பயன்படுத்தி கொயரி அப்படிங்கிறத எழுதணும். சரிங்களா? இப்போ இந்த சினேரியோவை நல்லா வாசித்துக்கோங்க. லிஸ்ட் ஆல் த எம்ப்ளாயிஸ் அலாங் வித் their டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ். டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் டேபிளையும் எம்ப்ளாயி டேபிள் ரெண்டையுமே நம்ம ஜாயின் கொரியை பயன்படுத்தி எல்லா டேட்டாவையும் லிஸ்ட் பண்ண முடியும். சரிங்களா? அதோட அந்த சினேரியோ நிக்கல. அதுக்கப்புறம் என்ன ஃபர்தரா கேட்டிருக்கிறாங்கன்னா சேலரி ரேங்க் வித் their டிபார்ட்மெண்ட். அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள அவங்களுடைய சேலரி ரேங்க் என்ன, அது மட்டும் இல்ல and indicate whether their salary is above, below or equal to the department's average salary. சரிங்களா? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஆவரேஜ் சேலரி அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஆவரேஜ் சேலரியை விட ஒரு எம்ப்ளாயி வாங்கக்கூடிய சேலரி அப்படிங்கிறது அபோவா இருக்கா, பிலோவா இருக்கா, ஈக்குவலா இருக்கா? சரிங்களா? இந்த கால்குலேஷன் எல்லாமே நீங்க ஒரு இன்னர் ஜாயின் கொயரியை வச்சு பயன்படுத்தணும்னா கண்டிப்பா பண்ணிக்கலாம். பட் அது கொஞ்சம் வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்டிஸா இருக்கும். டெம்பரரி டேபிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலமாவும் பண்ணிக்கலாம். பட் அதுல போகும்பொழுது என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, நீங்க ஒரு டெம்பரரி டேபிள் கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்க தான் டெலீட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இல்லைன்னா ஒரு செஷன் ஓபன் பண்ணும் பொழுது அந்த செஷன் க்ளோஸ் ஆகுற வரைக்கும் அந்த டெம்பரரி டேபிள் அப்படிங்கிறது ஓபன்ல இருக்கும். பட் இந்த சிடிஇ டேபிள் என்ன பண்ணும்னா இந்த கொயரி எக்ஸிக்யூட் ஆகுறது வரைக்கும் தான் அந்த டேபிள் அப்படிங்கிறது இருக்கும், அந்த டேட்டா அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆயிரும்னா அந்த மெமரியில இருந்து ரிமூவ் ஆயிடும். சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு சிடிஇ டேபிள் அப்படிங்கிற கொயரியை நம்ம எழுதலாம். நான் ஆல்ரெடி ஒரு கொயரி எழுதி வச்சிருக்கிறேன். சரிங்களா? அந்த கொயரி ஃபுல்லாத்தையும் காப்பி பண்ணாம நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா காப்பி பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா இதுல பாத்தீங்கன்னா செலக்ட் எம்ப்ளாயி ஐடி. சரிங்களா? எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஜெண்டர், சேலரி, டிபார்ட்மெண்ட் ஐடி, தென் டிபார்ட்மெண்ட் நேம் அண்ட் டிபார்ட்மெண்ட் லொகேஷன். சரிங்களா? இது எந்த டேபிள்ல இருந்து வருதுன்னா டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற டேபிள். உங்களுக்கு இன்னர் ஜாயின்னா என்ன, ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, ரேங்க்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, இது சம்பந்தமான எல்லா நாலேஜும் இருக்கணும். அது ஆல்ரெடி தெரியலன்னா அது சம்பந்தமான வீடியோ போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்றோம்னா இந்த சிடிஇ டேபிள்ல என்ன பண்ணிருக்கிறோம்னா 2 டேபிள்ல உள்ள டேட்டாயுமே சேர்த்து என்ன பண்ணிருக்கிறோம்னா ஜாயின் மட்டும் பண்ணிருக்கிறோம். சரிங்களா? இதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இப்போ இந்த சிடிஇ டேபிள்ல இருந்து நீங்க டேட்டாவை பார்க்கும் பொழுது டிபார்ட்மெண்ட் ஐடி 1, அந்த ஐடி 1க்கு உண்டான டிபார்ட்மெண்ட் நேம் அண்ட் டிபார்ட்மெண்ட் லொகேஷன் எல்லாமே எந்த டேபிள்ல இருந்து வருது, டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருந்து வருது. சரிங்களா? இப்போ இந்த 2 டேபிளையுமே ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு எம்ப்ளாயி எடுத்திருக்கக்கூடிய சேலரி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஆவரேஜ் சேலரி எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம சிடிஇ டேபிள்ல கிரியேட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கான கொயரியும் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிட்டு நீங்க இப்போ இதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா, சரிங்களா? இதை நான் செலக்ட் ஸ்டார் போட்டுக்கிறேன்.
சரிங்களா? அதாவது சிடிஇ டிபார்ட்மெண்ட் சேலரி ஸ்டாட் அப்படிங்கிற சிடிஇ டேபிளில் என்ன பண்ணியிருக்கிறோம்னா டிபார்ட்மெண்ட் ஐடியை பிரிண்ட் பண்ணுறோம், ஆவரேஜ் சேலரியை பிரிண்ட் பண்ணுறோம். எப்படின்னா எம்ப்ளாயீஸ் டேபிளில் இருந்து டேட்டாவை எடுத்து அவங்க ஆவரேஜ் சேலரி எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி அந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி ஒன்றுக்கு உண்டான ஆவரேஜ் சேலரி எவ்வளோ? 59,166. ஸோ டிபார்ட்மெண்ட் 2க்கு 44,800. ஸோ இப்போ ஆவரேஜுமே கால்குலேட் பண்ணிட்டோம். தென் ஃபைனலாக எது கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கு? ரேங்க் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கு. பிலோ ஆவரேஜா, அபோவ் ஆவரேஜா, ஆவரேஜா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டி இருக்கு. சரிங்களா? அதை ஃபைனலாக என்ன பண்ணிக்கலாம்னா ஒரே செலக்ட் கொயரியில் அப்படியே போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இதை மட்டும் நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணுறோம்னா மேலே இருந்து ரிசல்ட்டில் வருது பார்த்தீங்களா? இடினா ஒன்றுமே இல்லை, ரெண்டு சிடிஏ டேபிள். சரிங்களா? எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற சிடிஏ டேபிள், டிபார்ட்மெண்ட் சேலரி ஸ்டாட்டிஸ்டிக் அப்படிங்கிற இன்னொரு சிடிஏ டேபிள். இந்த ரெண்டு டேபிள்ல இருந்து தேவையான எல்லா டேட்டாவையுமே பிரிண்ட் பண்ணிட்டு, அதாவது எம்ப்ளாயி ஐடி, நேமு, சேலரி, டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன், ஆவரேஜ் சேலரி எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிட்டு என்ன பண்றோம்னா ரேங்க் கால்குலேட் பண்ணணும். எப்படி ரேங்க் கால்குலேட் பண்ண முடியும்? அதுல பார்ட்டிஷன், ஆர்டர் பை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ இதை பத்தி உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, ஒரு ரேங்க் அப்படிங்கிற கால்குலேட் பண்றோம்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த பார்ட்டிஷன் பை, இந்த ஆர்டர் பை அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல கண்டிப்பா பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்றோம்னா ரேங்க் கால்குலேட் பண்ணிட்டு தென் ஃபைனலா சேலரியை வந்து கம்பேர் பண்றோம். ஆவரேஜ் சேலரியை விட அதிகமா இருந்துச்சுன்னா அபோவ் ஆவரேஜ், ஆவரேஜ் சேலரியும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஆவரேஜ், தென் சேலரி வந்து எல்ஸ் போட்டு என்ன பண்றோம்னா பிலோ ஆவரேஜ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்றோம். ஸோ இதை நீங்க ஓவராலா எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட முடியும்? இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறோம்னா ஒரு சிடிஏ டேபிள் இருந்து வருது. சரிங்களா? அடுத்த ஆவரேஜ் சேலரி அப்படிங்கிறது இன்னொரு சிடிஏ டேபிள் இருந்து வருது. தென் ஃபைனலா ரேங்க் அப்படிங்கிறது என்ன பண்றோம்னா ஃபைனல் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம கால்குலேட் பண்ணி அப்படியே பிரிண்ட் பண்றோம். சரிங்களா? ஸோ இப்போ இதை நீங்க வந்து சப்கொயரியில போகும்பொழுது, டெம்பரரி டேபிள்ல போகும்பொழுது கொஞ்சம் வாசிக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி நீங்க எழுதக்கூடிய கோட் அப்படிங்கிறத, அதாவது அந்த கொயரியை வந்து ரீயூஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். பட் இந்த சிடிஇ டேபிள்ல நீங்க பார்த்த வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ரெண்டு சிடிஇ டேபிளையும் வந்து கீழே எத்தனை நீங்க சிடிஇ டேபிள்னாலும் எழுதிட்டு அதுக்கு ஃபைனலா வந்து செலக்ட் கொயரியில் எங்கனாலும் அதை ரீயூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த சிடிஇ டேபிளை பத்தி கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.